சார் சார் நான் சொன்ன கதையில நீங்க கேட்டீங்களா இல்லையானே எனக்கு தெரியல சார். கதை சொன்னியா? சார் காலையிலேருந்து நான் 4 கதை சொல்லியிருக்கேன் சார். நீங்க உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். என் காதுல கேட்குற மாதிரி ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லு, நம்ம படம் பண்ணலாம். இந்த வாட்ச் வேற நீ 10 பைசாக்கு தர மாட்டேன். வாழ்க்கையில வர ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால நான் இப்போ உனக்கு வேலை கொடுத்தே ஆகணும். அதானே? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். அதனால தான் லேட் ஆயிடுச்சு. சாரிண்ணா. நாளையிலேருந்து கரெக்டாக கொண்டு வந்துடுறேண்ணா.
ஹலோ அண்ணா. ஆ அதான் ஏதோ கன்சைன்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களண்ணா. ஆமாம். நானே பண்ணுறேன். நீங்கள் அங்கேயும் இங்கேயும் கெஞ்சறதை விட்டுட்டு டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிச்சுட்டா பரவாயில்லண்ணா. அப்போ நீ காந்திபுரம் போயிரு, ஓகேண்ணா. நான் லைனுக்கு வரேன். டேய், ஹாய் ப்ரோ. ஏன்டா டே? ஏன்டா டெரரிஸ்டா நீ? ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு ஃபோன் இல்லை. கடைசியாக உன்னை ஸ்கூலில் பார்த்தது. டாப்பர் ஆஃப் 2000 பேட்ச் இஸ் அன்ட்ரேசபிளா? ஆ வாழ்க்கை அவ்வளோ நியாயமானது இல்லை ப்ரோ. சில டைம் அப்படியே வானத்தில் பறக்க வைக்கும். ஆனால் பல டைம் ஒரு கடல் கீழே போட்டு துளி வெளிச்சம் கூட இல்லாமல் நம்மளை அப்படியே மூடிடும். நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம் சொல்லி நமக்கே தெரியாது. பாருடா, தத்துவம்லாம் பேசுகிற. ஸ்கூல் டைம்ஸில் உன்னை பார்க்கும்போது கண்டிப்பாக நீ அட்லீஸ்ட் அடுத்த கூகுள் சிஇஓவாச்சும் ஆயிடுவேன்னு நினச்சேன். பட் இப்போ உன்னை பார்த்தா... சரி, நீ இப்போ என்ன பண்ணுற? என்ன சொல்கிறது ப்ரோ, வேலைன்னு சொல்லிக்க ஒன்றுமே இல்லை. டெய்லி வேலை தேடுறதே ஒரு வேலையாக இருக்குது. ஹே, நான் கேட்கணும்னு நினச்சேன், பிரியா எப்படி இருக்கா? அடிங்கம்மா டேய், கண்ணு தெரியல, பார்த்து போடா. வர்றோம் பாரு. உங்க அப்பா வீட்டு ரோடா, ஒழுங்கா பார்த்து போடா. சாவுகிறாக்கி வரான்னு பாரு, காலையில நம்ம தாலியா இருக்குன்னு. அவனை அடிக்க நமக்கு ரைட்ஸ் இல்லை ப்ரோ, நம்ம தான் பார்த்து போகணும். ப்ரோ, இவனுங்கெல்லாம் யூஸ்லெஸ் ப்ரோ. பிறக்க வேண்டியது, அப்புறம் தெரு நாய் மாதிரி வாழ்ந்துட்டு எங்கேயாவது செத்து கிடப்பானுங்க. இதை பற்றியெல்லாம் நம்ம திங்க் பண்ணவே கூடாது ப்ரோ. சரி போலாம். ஆமாம், நீ என்ன பண்ணுற? பார்த்தா வெல் செட்டில்டுன்னு தெரியுது. ஆமாம், வெல் செட்டில் தான். எப்படின்னு கேட்டால், நீங்கள்லாம் அப்போது புக் படிக்கும்போது நான் மட்டும் வாழ்க்கையை படித்தேன். உங்களுக்கெல்லாம் நல்ல ரேங்க் கிடச்சிது, எனக்கு இப்போ நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு. ஆனால் என்ன, இப்போ வரைக்கும் சிங்கிளாக இருக்கேன். பட் கூடிய சீக்கிரம் மிங்கிள் ஆயிடுவேன். இப்போ லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்னு நினைக்கிறேன், எனக்கும் கரெக்டாக தெரியலையே. கொஞ்சம் மேப் பாரு ப்ரோ. ஆமாம், இந்த கதையில் ஹீரோ யாரு? சார், நம்ம கதையில் ஹீரோவும் இல்லை வில்லனும் இல்லை. லைக் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி வாட் தே வாண்ட் டு பி. அப்படின்னா அண்ணா ஏன்டா கரெக்டான டைமுக்கு வரமாட்டியே நீ? இல்லைண்ணா, வர வழியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சுண்ணா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணா. சாரிண்ணா. போ போ. நீ சொல்லுப்பா, என்னமோ சொன்னியே, என்னது அது? அதான் சார், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி வாட் தே வாண்ட் டு பி. நல்லா இருக்கு. தமிழில் அப்படின்னா என்ன? தமிழில் சார் சார் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சார். ஹே, இந்தா.
ஆமாம், நீ பிச்சை போடாமல் விட்டுருந்தா அவன் ஒரு நல்ல வேலையை தேடி இருப்பான்ல. ப்ரோ இதெல்லாம் சின்ன டாக்டிக்ஸ் தான் ப்ரோ. இங்கே ஒன்லி 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் தான். ஒன்று ஆள்றவங்க, 2 ஆளப்படுறவங்க. நான் பேசிக்காகவே ஃபர்ஸ்ட் டைப் தான் ப்ரோ. இவனை மாதிரி செகண்ட் டைப் நிறையா இருந்தால் தான் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைப்லாம் வாழ முடியும். என்ன சொல்கிறீங்க கைண்ட் ஆஃப் அ பிளடி கார்ப்பரேட் பாலிடிக்ஸ். ப்ரோ? அப்படிலாம் பிரித்து பார்க்காதீங்க ப்ரோ. அவன் லெவலுக்கு ஒவ்வொருத்தனும் ஒரு அரசியல்வாதி தான். ஹலோ அண்ணா, டேய் சொல்லுங்கண்ணா. எங்கடா போன? கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வேறு வருது. அப்படியா? சரி நீ ஒன்று பண்ணு, சீக்கிரம் ஸ்பாட்டுக்கு போ. அவன் அங்கே தான் வந்துட்டு இருக்கான். சரிண்ணா, ம். நான் இப்போவே கிளம்புறேன். என்ன ப்ரோ, ஜாப் வேகன்சியா? என்ன வேலை? ஆமாம். பாத்தியா, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலை. என்ன கேட்ட? பிரியா பற்றி தான் ப்ரோ. எப்படி இருக்கா அவ? அவள் பார்வை எப்பயும் வானத்தை நோக்கியே ஒரு ஏக்கத்தோடு இருக்கும். ஆனால் என் கால்கள் இந்த பூமியில் எதையோ தேடிட்டு இருக்கு. அவளுக்கு என் தோள் மேலே உட்காந்து இந்த வானத்தில் பறக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வாழ்க்கையை சிறக கட்டி போட்டிருக்குன்னு. எனக்கு மட்டும்தான் தெரியும். லைஃப் இஸ் அன்ஃபேர் ப்ரோ. நான் ஸ்கூல் டைம்ஸில் ப்ரப்போஸ் பண்ணப்போவே அக்செப்ட் பண்ணியிருக்கலான்னு பிரியாக்கு இப்போ தோணும்ல. டாப்பர் தான் வேணும்னு சொன்னான், இப்போ பாப்பர் ஆயிட்டால. ப்ரோ சும்மா தான். டோன்ட் டேக் திஸ் பர்சனல். வை டோன்ட் யூ ஜாயின் மை கம்பெனி? இல்லை, உங்கள் நாலேஜ்க்கு கண்டிப்பாக என் கம்பெனியில் நான் மேனேஜர் போஸ்டிங்கே தருவேன். ஜஸ்ட் கோ வித் இட் அண்ட் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம்ல. வாவ், சூப்பர், சவுண்ட்ஸ் கிரேட். அப்போ இன்டர்வியூ எப்போன்னு சொல்லு, நான் வரேன். ஏன்டா டிப்ரெஷனில் பத்த வைக்காமே சிகரெட் அடிச்சிட்டு இருக்க நீ? வாட் ஹேப்பன் ப்ரோ? வாழ்க்கையில் காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆனால் இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. இதே இப்போ சொல்கிற ப்ரோ? நான் தம்பி தாகமாக இருக்கா? நான் வேணா ஒரு ஸ்மால் ஊத்துட்டா? என் தாகமெல்லாம் ஒரு ஸ்மால் கிளாஸில் தீராதுண்ணா. நேர்வழியில தான் போகணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் காசு கிடைக்குமான்னு கேட்டா இல்லை. இப்போ பாரு, ஷார்ட்கட்டில் வந்த உன் காலுக்கு கீழே இருக்க பேக் ஃபுல்லாக பண்ணோம். எல்லாமே உனக்கு தானே? நான்
என் வேலை முடிஞ்சுண்ணா என் பணத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன். ராஜராஜ சோழனா எனையாலும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. சில காம்பினேஷன்லாம் வரும். ராஜா சாரும் யேசுதாஸ் மாதிரி நம்ம மனசு அந்த பாட்டு கேட்டு கூட சேர்ந்து அப்படியே ஆடும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த மியூசிக் டைரக்டருக்கு சிங்கர் மேலே இருக்க நம்பிக்கை. அப்படியே நம்மள மாதிரியே. ஆனால் எனக்கே உன் மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குது, தெரியலையே. அண்ணா எனக்கு இப்போ ஒரே ஒரு நம்பிக்கையே நீங்கள் மட்டும்தான். இதில் நான் ஏன் உங்களுக்கு துரோகம் நினைக்க போகிறேன்? நல்லா இருக்கே. அண்ணா நீங்கள் தப்பாக நினச்சிக்கலண்ணா, அவனை ஏன் கொல்ல சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தம்பி, அந்த பேக்ல பணம் இருக்கு, எடுத்து கிளம்பு. அடுத்த வேலை வர்றப்ப சொல்றேன். ஆ? ஆ. நீங்கள் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க, அதுவும் முக்கியமான டைமில். ஆனால் பஞ்சம்ண்ணா, வறுமை, டெய்லியும் வீட்டில் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு காரணத்துக்காக அவனை கொல்ல சொன்னது தர்மம்னா, அப்போ இதுவும் தர்மம் தானே? அப்போ எது தேவையோ அதுதானே தர்மம். என்ன சுடுற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்தா நான் ஓகே சொல்லிடுவேனா? சார் நான் எப்படி சார் சவுண்டை கொடுக்க முடியும்? எங்கேருந்து வருதுன்னு எனக்கும் தெரியலையே. என்ன என்னை ஏமாத்த ட்ரை பண்ணுறியா? சார் எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்ல சார், நான் கிளம்புறேன் சார். டேய் உட்கார். என்ன ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுற? பெரிய சினிமா ஸ்டார் மாதிரி எந்திரிச்சு போகிற. நீ ஒரு ரைட்டருங்கிறது மனசில் வச்சுக்கோ. அதுவும் இப்போ தான் ட்ரை பண்ணுற உள்ளே வர்றதுக்கு. எந்திரிச்சு போ. ஒருத்த சீண்ட மாட்டான் உன்னெல்லாம், அதுவும் இந்த ஊரில். ஒரு நாள் எங்கள் வேல்யூ உங்களுக்குலாம் புரியும் சார். அப்போ கண்டிப்பாக நாங்கள் உங்கள் அளவுக்கு கேவலமாலாம் நடந்துக்க மாட்டோம் சார். பார்க்கலாம். ஆமாம், நீ சொல்கிற கதைக்கு என்ன பேர் வச்சிருக்க? ராஜராஜ சோழன் நான். எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை ப்ரோ. தான் நான் எப்படி வாழணும்னு இவ்வளோ நேரம் பேசினியோ அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. ப்ரோ நீ என்ன பண்ற? ஒய் மீ? எனக்கு டைம் இல்லை. உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லிடு. சரி ஓகே, உன் ப்ராப்ளம் எனக்கு புரியுது. நீ யாரோ கொடுக்க போற காசுக்காக தான் நீ இப்போ பாயிண்ட் பண்ணியிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. சொல்லு, உனக்கு எவ்வளோ வேணும்? or else 5 times நான் உனக்கு பணம் அதிகமாக தரேன். ப்ராமிஸ். ஜஸ்ட் லீவ் மீ ப்ரோ. உன்னை சுட்டா எனக்கு 1 லட்சம் கிடைக்கும். 5 lakhs தரேன். என்ன ப்ரோ, நம்ம எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? பூமியில மனுஷங்களோடையா? துரோகி, உன்னை காப்பாற்றத்தான்டா செஞ்சேன். நீ என்ன காப்பாத்தினியா? அதாவது நம்ம வாழ்ற இடமே ஒரு காடு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் மிருகமாயிட்டாங்க.
காட்டுல ஒரு பெண் சிங்கம் தான் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு ஆண் சிங்கம் தான் நினைச்சு கேவலம் ஒரு ஆடு கூட வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அது சிங்கம் இல்லைன்னு அதுக்கு தெரிஞ்ச உடனே அந்த ஆட்டை விட்டு போகணும்னு ஸ்ட்ராங்கா முடிவெடுத்துச்சு. இப்போ சொல்லு, அந்த சிங்கம் ஒரு ஆண் சிங்கத்துக்கிட்ட போனா இந்த ஆட்டோட நிலைமை என்ன ஆகும்? என்னால மூச்சோட முடியல. நீ ஏன் கஷ்டப்படுற? உனக்கு மோட்சம் கொடுக்கத்தானே நான் இங்க வந்திருக்கேன். தேவைக்கேற்ப நானும் இங்கு வாழ, இந்த வாழ்க்கையே ஒரு நாடகமா? இரு முகத்தில் ஒரு முகத்தை கிழிக்கும் இந்த சூழலில் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்திடவா? இரு முகத்தில் ஒரு முகத்தை கிழிக்கும் இந்த சூழலில் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்திடவா? என் நினைவின் நிறமே நீ காதல் வரமே, மறுகாதல் தந்தாய் நீயே. என் மறுகாதலியே உன் கண்ண காமுகனாய் உன் நிழல் போல வாழ்ந்தேனே, என்னை காற்றோடு கரைத்தாய். அவன் வீட்டை விட்டு கிளம்பிட்டான். இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லாத, கரெக்டா முடிச்சிரு. இன்னைக்கு உனக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அவன் அங்கேயே செத்துருவானா? ம். ஐயோ டேய், என்னடா இது? என்னடாச்சு உனக்கு? ஏன்டா இப்படி இருக்க? ஐயோ டேய், எந்திரி ப்ளீஸ், எந்திரிடா. டேய், இவன் தம்பிடா, இவன். எந்திரி. ஏன் இப்படி படுத்திருக்க? யார் என்னடா பண்ணாங்க உன்னைய? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு என்ன பண்ணுறது தெரியலையே. ஷூ. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க? அவங்க 2 பேரும் அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் Thank you.